ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு சேவை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். வெல்கம் பேக் டு அனதர் vlog. ஸோ இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:18 ஆயிடுச்சு. நாங்கள் இன்னும் வந்து சாப்பிடல. காலையிலேயே நேரத்தோடு இன்றைக்கி எந்திரிச்சாச்சு. நேற்று வந்து திட்டு வாங்கணும் இல்லையா, அதனால் வந்து நேரத்தோடு எந்திரிச்சு வீடெல்லாம் கழுக்கி வண்டியெல்லாம் கழுக்கி முடிச்சாச்சு. அங்கிட்ட வந்து பாய் வந்து வண்டியை கழுவிக்கிட்டு இருக்காரு. அவருடைய மெர்சிடிஸ் பென்ஸையும் அப்புறம் லக்ஸஸையும் நான் வந்து ஏர்லியாக நான் 2 வண்டியுமே வந்து கழுகி முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து எங்கே போகிறேன்னா டவர் மாலில் இருக்கிற ஸ்பேருக்கு வந்து போகிறேன். அங்கே போயிட்டு வந்து மில்க் ஃபிஷ் வாங்கணும். ஸோ நம்ம ஊரில் வந்து பாலை மீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பாலை மீன் தான் வாங்க போகிறேன். கிலோ என்ன விலை, எப்படி என்ன ஏதுன்னு தெரியலை. சரி, இது வந்து எனக்கு இல்லை, வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஹவுஸ்மேட் அவங்களுக்காக வேண்டிதான் இந்த மீன் வந்து சொல்லி விட்டாங்க. சரி, ஓகே, இப்போ வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே மெதுவாக கிளம்பிடலாமா. காலையிலேயே சரியான குளிர், விழுன்னு வெளுத்து வாங்கிருச்சு குளிர். இன்னுமே குளிராக தான் இருக்குது. ஸோ கத்தாரில் நீங்கள் வேலை பார்க்குறீங்கனாக்கா கவனமாக வேலை பாருங்கள். இந்த மாதிரி தொப்பியை குள்ளா தொப்பியை வாங்கி ஒன்று போட்டுக்கோங்க. ரமேஷில் வந்து வெறும் 4 ரியாலு 5 ரியாலுக்கு தான் போட்டிருக்காங்க. அது ஒன்று வாங்கிக்கிங்க. ஸோ சேஃப்டி ரொம்ப முக்கியம். சரிங்க, இப்போ நான் வந்து நேராக வண்டியை ஸ்பேர் கூடலாம் அங்கே போயிட்டு பார்த்து ஜாமாயில் வாங்கிட்டு வரலாம். அப்புறம் குப்பூஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் பாய் வந்து செட் தோசை சொல்லியிருக்காரு அவருக்கு, அதையும் வாங்கிக்கிட்டு அப்படியே வர வேண்டியதை. சரி கேஸ், லெட்ஸ் கோ. இப்போ நான் வந்து அந்த டவர் மாலில் ஸ்பேருக்குள்ளே இருக்கிற சீ ஃபுட் அந்த இதுக்கு வந்தாச்சு. நமக்கு உள்ள அந்த மீன் இருக்கான்னு பார்ப்போம். மில்க் ஃபிஷ் இருக்கான்னு பார்ப்போம். மில்க் ஃபிஷ், மில்க் ஃபிஷ், மில்க் ஃபிஷ், மில்க் ஃபிஷ், மில்க் ஃபிஷ், மில்க் ஃபிஷ், மில்க் ஃபிஷ். நம்ம வந்த நேரத்துக்கு மில்க் ஃபிஷ் இல்லை போல. சரி, ரைட்டு, அடுத்த கடையை பார்க்கணும். இல்லை, எங்கள் மில்க் ஃபிஷ் இல்லையே. ஆஹா, எப்போ இங்கே வச்சுருப்பாங்க, இங்கே இல்லை. நண்டு, இறால், கனவா இதெல்லாம் இருக்குது, ஆனால் அந்த இது இல்லை. வஞ்சர மீன் இருக்குன்றான், வாழை மீன் இருக்குன்றான், நெத்திலி மீன் இருக்குன்றான், கெளுத்தி மீன் இருக்குன்றான். நீங்கள் கேட்ட வாழை மீன் மட்டும் இல்லை, கடல்லே இல்லை அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே, அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்பேன் நான். பிரதர், can I have 1 kilo of milk fish? You have milk fish? Huh? Wait, is coming. யாரும் வரணுமா? ஸோ அங்கே கேட்டதுக்கு வந்து அங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க மில்க் ஃபிஷ், ஏன்னா இன்றைக்கி வரலையாம்மா. சரி, ஓகே, பரவாயில்ல. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு மீன் மார்க்கெட் இருக்குது, அங்கே போயிட்டு பார்ப்போம் அங்கே எதுவும் இருக்குதா அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்றதுக்கு குப்பூஸ் வாங்கணும் இல்லையா. என்னங்க இங்கே ஒர்க் ஆகலை போலையே, மிஷின் ஒர்க் ஆகலை போல். சரி, சரி வராது. கியூ பேக்கில் உள்ளதை நம்ம எடுத்துக்கிறோம். கியூ பேக்கு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் குப்பூஸ் சாப்பிட்றதுக்கு, இதெல்லாம் எடுத்துக்கணும். ஏன் பாருங்கள், செர்ரி டொமேட்டோ கிலோ 9 ரூபா 95 காசு. ஆரஞ்சு சாப்பிட்றது பாகிஸ்தான் 3.25 ரியாலு. சரி, அப்படியே போயிட்டு குப்பூஸை கொடுத்து வாங்கிட்டு அப்படியே நம்ம வேறு எங்கேயாவது போய் பார்ப்போம். இப்போ நான் நேராக ஸ்பேரில் இருந்து இப்போ நான் வந்து லேண்ட்மார்க்கு வந்திருக்கேங்க. இங்கே வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஷுவராக சொல்ல தெரியலை, சொல்ல முடியாது. சரி, ஓகே, அப்படியே ஸ்பீடாக போட்டு உள்ளே போயிடுவோம். Promotion today, bro. Okay. You like wood? Yeah, I like wood. Check this one. How much this one? This one, if you buy one, you take one free. Okay. How much? 200. Yeah. If you buy one, you take one free. Okay. This one from England, bro. Oh, made in UK. No, not Turkey. UK. The short name is UK. United Kingdom. I'm not listening to you. ஸோ கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 200 ரியாலாம், நம்ம ஊர் காசுக்கு ஒரு 4400 ரூபாய்க்கிட்ட They வருது. give you special அண்ட் gift, bro. அத்தர் கூட இருக்குதாமாங்க. Check this. This one is Gucci, bro. Gucci. This also 200. Gucci. Yeah. 300. Yeah. I have 52.1K. Wow. The TikTok.
and YouTube 22.5K. So that is I put you the have to buy just one. but If you for morning, I give it to you. This okay, one. brother. Okay, but I don't have idea. Inshallah, coming the end of Okay. month, I buy. Okay. Okay, You're welcome. okay. Thank you. நம்மளை பிடிச்சி வச்சு அதை எப்படியாவது வியாபாரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்க்குறோம். நமக்கு முடியுமா சொல்லுங்கள் பார்ப்போம். 200 ரியாலுக்கு நம்ம இது பண்ணோம்னாக்கா அந்த பேசி தான் வேஸ்ட்டாக போச்சு. பாருங்க எல்லாமே 10 ரியாலாமா. சரி நம்ம வந்த வேலையை முடிப்போம். நேராக மீனுக்கு போகணுங்க. மீனில் போயிட்டு வாங்கிட்டே அப்படியே வரணும். வந்தாச்சு. இங்கே இருக்கா என்னன்னு தெரியல. ஃபிஷ்ஷு திலாப்பியா இருக்குது. வாவ் வா, ஒரு கிலோ 29 ரியாலாம். ஓகே, அதில் ஒன்று எடுத்துகிட்டு போயிடலாங்க, சின்ன பீஸாக பார்த்து. சரியா? அவங்க வீட்டில் கொடுத்ததே வந்து 20 ரியால் தான் கொடுத்தாங்க. எக்ஸ்ட்ரா வந்து கேன் ஐ ஹேவ் ஒன் மில்க் பீஸ், த ஒன் பீஸ். நோ 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 க்ளீன். அவர் எடுத்துட்டாரு. எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 23 ரூபாய்க்கு இருக்குது. அடுத்து நான் வந்து இந்த நண்டு இருக்குது, பொட்டை நண்டு வந்து 14 ரியாலு, ஆண் நண்டு வந்து 11 ரியாலு, இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ பிரதர். அப்புறம் இந்த மீன் சூப்பராக இருக்குங்க சாப்பிட்டோம்னாக்கா. இதில் வந்து நாங்கள் வந்து தடியன் அப்படின்னு சொல்லுவோம் ஊரில், மாவுலா தடியன். அதெல்லாம் ரேட்டு வந்து கொஞ்சம் 24 ரியாலாமா. நமக்கு பிடிச்ச இந்த மாவுலா மீன் இங்கே இருக்கான்னு பார்த்தாக்கா மாவுலா மீன் இல்லைங்க. சீலா மீன் 68 ரியாலாமா. அப்பா, சரி ஓகே, நம்ம போயிடுவோம். இந்தா சுல்தான் இப்ராஹிம் லோக்கல் 29 ரியால். அதான் நகரம் செம்மையாக இருக்கும். சரி, டைமில் கோ 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 கோ. இஞ்சி எங்க ஜிஞ்சர் சைனா 7 ரியாலு. மாட்டி ஏங்க இப்படி இருக்குது வெங்காயம்? இன்னமும் வெங்காயம் மார்க்கெட்டுக்கு நம்ம இந்தியாவிலேருந்து இன்னும் வரலையாங்க. செவ்வாழைப்பழம் நம்ம இந்தியா இஞ்சி இருக்குது. ஜிஞ்சர் ஸ்மால் 10 ரியாலாமா. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து வர்றது தான். ஸ்மால் ஆனியன் 13 ரியாலு. அப்பா, நெல்லிக்காய் 14 ரியாலு. ஸ்வீட் பொட்டேட்டோ எல்லாமே இந்தியாவிலேருந்து வர்றது. அங்கிட்டு பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா, இது ஃபுல்லாக ஸ்ரீலங்கா தான். பெரண்டை எல்லாம் இருக்குது. சரி ஓகே, நம்ம வந்து வாங்கின மீன் வந்து பார்த்திங்கன்னா 23.21 கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே போய்கிட்டே இருப்போம். இப்போது இதில் ஒன்று இருக்குதுங்க, 23.21 இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து நீங்கள் வந்து கார்டில் பே பண்ணிங்கன்னா அந்த 0.21 வந்து எடுப்பாங்க. நீங்கள் கேஷ் கொடுத்தீங்கனாக்கா 0.21 எடுக்க மாட்டாங்க. ஏன்னா 4 ரூபா வந்துச்சுன்னா ஓகே, 4 ரூபா இல்லாத போது 21 திர்ஹாமை வந்து அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சான்ஸை நீங்கள் பயன்படுத்திங்க. கார்டு கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்போது 21 ரியா 21 பைசாவில் என்ன வந்துட போகுது ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது ஒரு ரவுண்ட் அப்புக்கு வரும்ல. நான் என்ன சொல்கிறேன், 23. இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 155 ரூபா இருக்குனாக்கா, இப்போ 21 போச்சுனாக்கா அங்கிட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன். சரியா? இங்கே கேரி பேக்கு கிடையாதாம்மா. ஸோ நம்மக்கிட்ட கேரி பேக்கு கொடுத்துருக்காங்க. டான்மார்க்கு பக்கத்தில் இப்போ புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல். அண்ட் அல் லுசியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு. இங்கே வந்து வாங்கிக்கு செட் தோசை வாங்க சொன்னார். வாங்கிட்டு அஸ்ஸலாமு செட் தோசை இருக்கா? செட் தோசை ஓகே. எத்தனை செட் தோசை? 4 பார்சல். இங்கே பரோட்டாலாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அது சாப்பாடு ரெடி ஆகிக்கிட்டு இருக்குதுங்க. டோனட் இருக்குதுங்க.
லேண்ட்மார்க்கு போயிட்டு அப்படியே வேகமாக வீட்டுக்கு போய் ஒரு குளியலை போட்டுட்டு அப்படியே குப்பூஸும் மீன் குழம்பு இருந்துச்சு, அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்படியே வீட்டில் வந்து ஃபோன் வந்துருச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வண்டி எடுத்துக்கிட்டு நேராக எங்கே வந்திருக்கேன்னாக்கா அல்சாத்துக்கு தான் வந்திருக்கிறேன். அங்கே வந்து இந்த ஃபாரிஸ் டெய்லர் ஷாப் இருக்குது இல்லையா, நம்ம கூட முன்னாடி போட்டிருந்தோம். அங்கே தான் வந்து விட்டுட்டு இப்போ நான் வந்து வெயிட்டிங்கில் நிற்கிறேங்க. குளிர் சரியான குளிராக இருக்குது, வெளியில் பயங்கர குளிராக இருக்குது. ஏன்னா பிப்ரவரி மாதம் பொதுவாகவே வந்து இங்கே நல்ல குளிராக இருக்கும். பிப்ரவரி ஜனவரி வேறு லெவலில் இருக்கும் குளிர். அப்படியே வண்டிக்குள்ள வந்து உட்காந்தா சும்மா கன 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 கனன்னு இருக்குது. எப்படி இருக்குது? கன 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 கனன்னு இருக்குது. சரி, நான் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவோம். இன்றைக்கி எங்கேங்க அல்கூர் போகிறாங்களா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியலை. பார்ப்போம், போனாங்கன்னா கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே வரலாம். ஸோ இப்போ நம்ம வீட்டில் இருந்து 3 கவரில் வந்து மசாலா அரைக்கிறதுக்குரிய அந்த மசாலா ஜாமான்லாம் வந்து நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தொகைல் சூப்பர் மார்க்கெட் இருக்குது பாருங்கள், அங்கே தான் இப்போ நான் வந்து எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கிறேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிறதுனா, இது வந்து மஜ்பூஸு, என்ன மட்டன் மஜ்பூஸு, சிக்கன் மஜ்பூஸு, அதுக்கப்புறம் மீன் குழம்பு, இந்த மாதிரி இதுகள் எல்லாத்துக்குமே வந்து ஒரே மசாலா தான் வந்து இவங்க வந்து போடுவாங்க. ஆனால் மீனுக்கு வந்து கொஞ்சம் செப்பரேட்டாக வரும்னு நினைக்கிறேன். நம்ம சிக்கன் கறி, சிக்கன் மசாலா அந்த மாதிரி சம்மந்தப்பட்டது இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மசாலா தான். இந்த மசாலா தூக்கி உள்ளே வைக்கும்போது நல்லா கமகமகமகமானு மணக்குதுங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு எத்தனை கிலோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வருவோம். அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. பாருங்கள் வண்டி எப்படியெல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. சரி, ஓகே. அங்கே போய் வண்டியை நிப்பாட்டிட்டு நம்ம இறக்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதான். அவங்க எத்தனை மணிக்கு வர சொல்கிறாங்களோ அந்த மணிக்கு போயிட்டு வாங்கிக்கிட்டு வந்துடுவோம். சரியா? இந்த கடை தான். கீழே நம்பர் இருக்குதுங்க, அந்த நம்பருக்கு கூட நீங்கள் கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம். ஃபைனலாக நான் கொண்டு வந்து எல்லாத்தையுமே ஸ்டிக்கரு அடித்தாச்சுங்க. அதாவது 28 கிலோ. மொத்தம் 28 கிலோ. 28 கிலோவுக்கு எவ்வளோ ஆகும்? 28 கிலோ 84 வரும். 28 கிலோவுக்கு 84 ரூபாய். ஓகே கைஸ். அப்போது நமக்கு ஒவ்வொரு கிலோவா பேக்கேஜ் தான்? ஒவ்வொரு கிலோவா? இப்போ நமக்கு ஒவ்வொரு கிலோவாக பேக் பண்ண சொல்லியிருக்குது. அவர் ஒவ்வொரு கிலோவாக பேக் பண்ணி கொடுப்பார் நமக்கு. ஓகேவா? மதியம் சாப்பிட்டுட்டு செம்ம தூக்கங்க, நல்லா தூக்கம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே நம்ம வீட்டில் இருந்து ஃபோன் வந்துச்சு. நேராக சத்தில் இருக்கிற ஃபாரிஸ் அந்த டெய்லர் ஷாப்பில் கொண்டு போய் ஒரு துணி இருக்குது செய்ய, அந்த துணியை கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை அனுப்பி விட்டாங்க. இப்போ நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு இப்போ போய்கிட்டு இருக்கிறேன். கேமரா மங்களா தெரியுது. இப்போ ஓகே. இதுதான் வந்து அல்சாத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏரியா. இதில் வந்து அதிகமாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஷாப்பு, பெர்ஃப்யூம் ஷாப்பு, சலூனு, அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டு இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து நல்லா நிறையா இங்கே வந்து இருக்கும். இன்றைக்கி வந்து வீக்கெண்டு வேறையா, சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கி ஈவினிங்கில் இருந்து நைட்டு வரைக்கும் செம்ம ரஷ்ஷாக இருக்குது இந்த ஏரியா. நிறையா பேர் வருவாங்க, கம்பெனிலேருந்து வருவாங்க, மொபைல் வாங்குறவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்கு வருவாங்க. எப்படியுமா வந்து எப்படியோ வந்துக்கிட்டே இருப்பாங்க. சரி, நான் வந்து அங்கே போய் நான் இந்த துணியை கொடுத்துட்டு அப்படியே வர்றேன். சரியா? இங்கே தான் அல்சாத் மால் இங்கே தான் இருக்குது. வந்துட்டு நம்ம கெல்மா மொபைல் இருக்குது பாருங்க, நம்ம அந்த கெல்மா மொபைலுக்கு தான் நம்ம விவோ Y76க்கு வந்து பேக் கவர் வந்து வாங்க வந்தேன். பொதுவாக எல்லா கடையிலுமே வந்து 20 ரியால் 25 ரியால் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம அந்த சேனலை பற்றி சொன்னேன், இந்த மாதிரி நான் ஒரு விளாகர் இருப்பான், எனக்கு ஏதாவது பார்த்து செஞ்சு கொடுங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் இங்கே நிறையா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நமக்கு வந்து நம்ம அந்த ப்ரோ வந்து பார்த்திங்கனாக்கா 15 ரியாலுக்கு பேக் கவரை கொடுத்துருக்காரு. ஸோ வேறு லெவலுங்க. என்ன நமக்கு எங்கே போனாலும் நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, ஒரு நல்லா ஒரு கவனிக்கிறாங்கப்பா. அந்த மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இந்த இதில் வந்து என்னென்ன இங்கே இருக்குது? இங்கே யூஸ்டு ஃபோன் இருக்குது, மொபைல் இருக்குது, மொபைல் எல்லாம் A to Z.
அப்போ இந்த எனக்கு சொல்லி 14 ப்ரோ இதெல்லாம் 13 ப்ரோ 12 ப்ரோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்ன மாதிரி ப்ரைஸு? 14 ப்ரோ எல்லாம் வந்து இப்போ 256 உனக்கு 39 ஸ்பெஷல் ஆஃபர் 3900. 900. 15 ப்ரோ மேக்ஸ் 4450 256. ஓகே, இப்போ எனக்கு 12 ப்ரோ மேக்ஸு 256 GB அது எவ்வளவு கிடைக்கும்? நான் 2100க்கு 256 ஜிபியும் 1900க்கு 120 ஜிபியும் கொடுக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த ஹானரில் X9 வந்துருக்குதுல்ல, அதான் அங்கே தான் ஆமா, அது எப்படி கீழே போட்டால் பொட்டு தான்? கீழே போட்டால் அது பொட்டுமா அது? கம்பெனி சொல்லி கம்பெனி சொல்லியிருக்கான். இது எனக்கு இன்னும் சரியாகவே தெரிலங்க. கீழே போட்டால் உடையுமா உடையாதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. இந்த X9 ஹானர் X9 ஆனால் சூப்பராக இருக்குது. கேமராலாம் என் பாருங்களேன், போர்ட்ரைட்டில் இருக்குது கேமரா, அப்படி வச்சுருக்கேன், சூப்பராக இருக்குது. அதில் ஃபோட்டோ நல்லா இருக்குது. அவர்கிட்ட கேட்போம் எப்படின்னு சொல்லிட்டு. சரியா அதான், இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுங்க. ஆக்சுவலா இது வந்து லேட்டஸ்ட் இறங்கிய மாடல். X9 முன்னாடி வந்து X9B. X9B. ஓகே, கீழே போட்டால் பொட்டுமா? கீழே போட்டா ஒண்ணும் ஆகாது. கம்பெனி வாரண்டி இருக்கு ஸ்கிரீனுக்கு. ஸ்கிரீன் உடைஞ்சா கம்பெனி ஃப்ரீ ஆயிட்டு மாத்தி கொடுக்கும். அது வேற லெவல். ஹேங்குன்னு வராது. Snapdragon 6th generation தான் இந்த CPU இருக்கு. அது சரி, வேற லெவலுப்பா, சூப்பர். பிரீமியம் குவாலிட்டியில நார்மல் பிரைஸ் இது இப்போ ப்ரைஸ் எவ்வளோ இது? 1199. ஓகே, 1200 ரியால், ஒரு ரியால் குறைவு. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்கள் வந்து எப்பயுமே பிஸியாக இருக்குங்க அந்த கடை. இந்த மாதிரி வந்து ஒரு 2 கடை இருக்குது. பாருங்க, யூஸ்டு மொபைலு. இது என்ன இது? இதில் இருந்து என்னென்ன எக்ஸில் இருந்து இருக்குதா? ஐஃபோன் எக்ஸில் இருந்து இருக்குதா? ஐஃபோன் XS இருக்கு. XS, அதுக்கப்புறம் 11 ப்ரோ 11 ப்ரோ 12 ப்ரோ 13 ப்ரோ 14 ப்ரோ இருக்கு, 15 ப்ரோ மேக்ஸ் இருக்கு, 30 ப்ரோ மேக்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஓகே ஓகே ஓகே. ஆனால் நல்ல ப்ரைஸில் தானே இருக்குதுங்க. எல்லாம் அடிப்படை ப்ரைஸ். உங்க பேர் சொல்லி இங்கே வந்தால் 10% டிஸ்கவுண்ட். அது சரி, நம்ம சேனல் பேரை சொல்லி வந்தீங்கன்னாக்கா நம்ம 10% டிஸ்கவுண்ட் நீங்கள் வந்து கொடுப்பாங்க. ஆமாம், கீழ்மா தான், கீழ்மா கடை. அப்படியே வெளியில் போய் காட்டுவோம் போட. ஸோ கைஸ், இந்த இருக்குது பாருங்கள், கீழ்மா ஃபார் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிக்கிறார் பாருங்க, அவர் தான். நம்ம சேனல் பேரை வந்து சொன்னீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ வாங்க, இங்கே பக்கத்தில் ஒரு கீழ்மா இருக்குது, அங்கே போயிடாதீங்க. க்ரீன் கலரில் உள்ள கீழ்மாவுக்கு வாங்க, சரிங்களா? இங்கே வந்து வாங்கிக்கோங்க. வாங்கி சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா டிஸ்கவுண்ட் பண்ணி நிறையா கொடுப்பாங்க. ஓகே, மறுபடிக்கும் லொக்கேஷனை போட்டு இப்போ நான் வந்து அபோமரில் இருக்கிற சஃபாரி மாலுக்கு வர்றேங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அனுப்பின லொக்கேஷன் வந்து அங்கேயே டன்னு முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதில், பாய் நான் வந்து இங்கே இல்லை, அரபியில் தான் பேசுனாங்க, பட் பாகிஸ்தான்கார அவங்க தான். நான் இந்த மாதிரி நான் சஃபாரி மால்கிட்ட நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன், நீ அங்கே வந்து இண்டிகேட்டரை போட்டு நின்று வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. என்ன கொடுக்க வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த 2 கவர் இருக்குது, அந்த 2 கவரை தான் நம்ம வீட்டில் இருந்து கொடுத்து விட்டாங்க. அந்த 2 கவரை கொண்டு போயிட்டு கொடுக்கணும். அந்த சஃபாரி மாலும் வந்துருச்சு. இந்த ரவுண்டாபோர்டில் இருந்து அப்படியே நேராக போயிட்டு ஒரு லெஃப்ட் ஒன்று எடுத்தோம்னாக்கா அந்த பக்கத்தில் இருக்குது. அந்த அப்படியே கொடுத்துட்டு அப்படியே வர வேண்டியது தான். அடுத்து ஒரு லொக்கேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இதுகள்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் 7 மணிக்கு முதலாளியம்மா கல்யாணத்துக்கு போகிறாங்களாமா. இன்றைக்கி வியாழக்கிழமை இல்லையா? ஸோ அதனால் வந்து பெரும்பாலும் வந்து வியாழக்கிழமை நைட்டு, வெள்ளிக்கிழமை நைட்டு தான் இங்கே வந்து கல்யாணம் செலிப்ரேஷன்லாம் வந்து பண்ணுவாங்க கைஸ். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு நான் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகிறேன்னு எனக்கே தெரியலை. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க அந்த வீக்கெண்டு இது பண்ணுறதுக்காக வேண்டி வெளியில் வந்திருப்பாங்க. நம்ம இந்த இடத்துல தான் வந்து வண்டியை நிப்பாட்ட சொல்லியிருக்காங்க. சரி, வண்டியை நிப்பாட்டிட்டு நம்ம 4 இண்டிகேட்டர் விட்டு நிற்போம். ஓகே, நான் வந்து எங்கே வந்திருக்கிறேன்னா, ஹிலாலில் வந்து ஒரு மேரேஜ்
அந்த மேரேஜுக்கு தாங்க இப்போ வந்திருக்கிறேன். அதாவது எப்படின்னா வீட்ல ஆமா. இங்கே உள்ள வீட்ல கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு, நேரா வீட்டுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு, இப்போ திருப்பி நான் வந்து ஹிலாலுக்கு வந்திருக்கிறேன். வந்துட்டு வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னும் எப்படியும் ஒரு 1 ஹவருக்குள்ள வந்துருவாங்கன்னு நெனைக்கிறேன் வெளில. அப்படியே பார்த்துட்டு, அப்படியே போ வேண்டியது தான். பார்த்துட்டு போகணும்னா, பிக்கப் பண்ணிட்டு போ வேண்டியது தான். ஆமா. இன்னைக்கு சரியான டயர்டா இருக்குங்க இன்னைக்கு. என்னன்னா, காலைல வீடு கழுகுனது, அதுக்கப்புறம் தூங்கல. இப்படியுமா இருந்துச்சா, ஸோ அதனால வந்து ரொம்ப டயர்டா இருக்குது. என்ன பண்றது? சரி ஓகே வந்தாச்சு. வெயிட் பண்ணிட்டு, பிக்கப் பண்ணி கூட்டு போவோம். இங்க பக்கத்துல ஏதாவது கடை இருந்தாலும் ஒரு டீ கீய வாங்கி குடிச்சிட்டு அப்படியே போகலாம். இந்த வீட்டுக்கு பக்கத்துல பார்க்கிங்கே இல்லங்க. அதுபோக இங்க வந்து என்னன்னா, இங்க ஒரு ஃபங்ஷன் நடக்குதுங்க. அந்த ஃபங்ஷனுக்கு வந்து வேலட் பார்க்கிங்ல இருந்து ஆட்கள வந்து இறக்கியிருக்காங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு ஒரு ஃபங்ஷன் வைக்கிறாங்கன்னு வைங்களேன். இந்த வீட்ல வந்து ஃபங்ஷன்னாக்கா, வண்டிய கொண்டு வந்து பார்க்கிங் பண்ணிட்டு, அவங்க நடந்து போகணும் இல்லையா? அத மொதற்கொண்டு அவங்க வந்து இது பண்ணி குடுக்குறாங்க. வந்து வேலட் பார்க்கிங் ஆள் இருக்காங்க. நீங்க அவங்கள்ட்ட வந்து சாவிய குடுத்துட்டீங்கன்னா, அவங்களே கொண்டு போய் பார்க்கிங் பண்ணிட்டு, நீங்க வந்து நின்டு வண்டிய மட்டும் சொன்னீங்கனாக்கா, அவங்க திருப்பி கொண்டு வந்து எடுத்து குடுத்துருவாங்க. அவ்வளவுதான். சூப்பர்ல! வேற லெவலு. ம். சரி.